காமாக்கியா தேவி இந்த தலைகளோட அவங்களோட எல்லா ஆயுதங்களோடையும் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நரகாசுரன் நான் தான் அவங்கள வரவழைச்சேன், என்னோட 16,000 மனைவிகள் மூலமா எனக்கு வாரிசு வேணும், ஆனா இப்போ என்னோட எண்ணம் மாறிடுச்சு, இப்போ எனக்கு உண்மையில மட்டும்தான் ஆசை இருக்கு, உன்னை மட்டுமே எனக்குரியவள ஆக்கணும் காமாக்கியா அப்படிங்கிறான். இப்போதான் அவன் பிரச்சனையில மாட்ட போறான் அப்படிங்கிற மாதிரி சிவநாராயணனை பாக்குறாரு. காமாக்கியா தேவி உடனே அவன் வாங்கின வரத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நானா விரும்புற வரைக்கும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டான் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அவங்க சொல்றாங்க, நான் தான் அழிவேன், நீயா தான் என்னை விரும்பி அழைச்சிருக்க, இப்போ உன்னோட அழிவு உனக்கு நெருங்கிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் சொல்றான், உனக்கும் எனக்கும் இடையில எவ்வளவு பாதாளங்களை நீ உருவாக்குனா கூட எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, உன்னை என்னால யாருக்கும் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்ல இது இருவர் கோவமா பாத்துட்டு இருக்காரு. காமாக்கியா தேவி உடனே, இன்னைக்கு கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தசி நாள் நரகாசுரா, இந்த நாளை நரக சதுர்த்தியா மாத்திராத, உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு, லட்சுமி தேவியும் மற்ற பெண்களையும் விடுவிச்சிரு அப்படின்னு சொல்ல லட்சுமி அவங்கள கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க. மற்ற பெண்களும் மண்டிட்டு அவங்கள வணங்க. காமாக்கியா தேவி சொல்றாங்க, நீ இதெல்லாம் செய்யல அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து உன்னை விடுவிச்சிருவேன், இன்னைக்கு இரவு நீ மன திருந்தி உன்னோட தவறுக்கு வருந்திட்ட அப்படின்னா நீ என்ன வரம் கேட்டாலும் உனக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா நாளைக்கு உதயத்தை உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு அவட்ட சொல்றாங்க. நான் என்னோட சவாலையும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வரேன். அதுக்குள்ள அவங்க அப்பா எச்சரிக்கையா நான் சொல்றது கேளு அப்படிங்கிறாரு. திரும்பி அவரை பாக்குற நரகாசுரன் கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு, லட்சுமி மற்ற பெண்களை விடுவிச்சிரு அப்படிங்கிறாரு. உடனே என்னோட வழியில யாரும் குறிக்கிறது நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு இப்பவும் திமிராதான் சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, நான் சொல்றது கேளு, உன்னோட அழிவை நீயே வரவழைச்சுக்குவ அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள அவனோட அடிமைகளா இருக்க பெண்கள்ல அவங்க அப்பா கூட்டிட்டு போறாங்க. அவரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, என் பேச்ச கேளு, என்னை விட சொல்லு அப்படின்னு அவரும் கத்துறாரு. இருந்தாலும் அவர் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவன் திரும்பி காமாக்கியா தேவிட்ட சொல்றான், நான் உன்னோட சவாலை ஏத்துக்கிறேன், ஆனா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எந்த சூழ்ச்சியுமே இருக்கக்கூடாது, நீ என்னோட ஆசை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க பாதாளத்தை நிரப்புறதுக்காக ஒவ்வொரு கலை கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கான், வரிசை அடுக்கி வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு லட்சுமி இந்த மாதிரி பண்ணிட்டானா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்கறாங்க. உடனே அவங்கள திரும்பி பாக்குற காமாக்கியா தேவி பார்வையாலே அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இங்க முருகன் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. தேவேந்திரன் உடனே மகாகாளி கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா லட்சுமி தேவியோட சேர்த்து பார்வதியில எழுந்துருவோம் அப்படிங்கிறான். முருகன் உடனே நரகாசு நம்ம உடனடியா தாக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ற சிவன், ஆணோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு பெண்கிற சக்தி தேவைப்படுது, அந்த சக்தி உன் அம்மா கிட்ட இருக்கு. காம பாவம் அப்படிங்கிறது ஒரு ஆண் கிட்ட அகம்பாவத்தை உருவாக்குது, ஆனா காமாக்கியா தேவி அந்த காம பாவத்தை அழிச்சிருவா, கவலைப்படாத, என்னோட அம்மா காமாக்கியா தேவி உருவத்துல நரகாசுன வதம் செஞ்சே தீருவா, அவனை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட அகங்காரத்தை அழிச்சிருவான்னு சொல்ல அது எப்படி இப்ப முடியும்னு இவரும் கேட்கிறாரு. அதுக்கு சிவனும், அது மகா காளிக்கு தான் தெரியும், ஏன்னா அந்த கதையும் அவ தான் எழுதுறான், நம்ம பொறுமையோட அதுக்காக காத்திருக்க தான் வேணும். எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.